ஹாய் ஒருவன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 10th ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2 மாதம் உங்களுக்கு ரொம்ப க்ரூஷியலாக இருக்க போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது வீடியோன்னு. பப்ளிக் எக்ஸாம் 2024 ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எப்படி ஒரு 450 மார்க் ஈஸியாக எடுக்கலாம். ஆனால் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நீங்கள் இந்த பிப்ரவரி மாதமும் மார்ச் மாதம் ஏன்னா படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, டியூஷன் கிளாஸஸ் போகிறீங்க, ஸ்கூலுக்கு போகிறீங்க, ரிவிஷன் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு பிளானே இல்லாமல் இருப்பீங்க. ஒரு பிளானுக்காக தான் இந்த வீடியோ. பிப்ரவரி மாதமும் மார்ச் மாதமும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அண்ட் பிப்ரவரி மாதமும் மார்ச் மாதமும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எவ்வளோ நாள் இருக்குன்னா 30 மார்ச் 20 முடி படிப்போம். ஏன்னா 26 நமக்கு எக்ஸாமு. 21க்கு மேலே ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ரெஸ்ட்டுனா நீங்கள் தூங்கிடாதீங்க. தமிழ் படிக்கலாம், ஏதாவது ஒரு ரிவிஷன். லாஸ்ட்டு 3 நாள் தமிழ் படிச்சுக்கோங்க. ஓகே, 20ஆம் தேதி முடி கணக்கு வச்சிங்கன்னா 50 நாள் இருக்குது. நீங்கள் பிப்ரவரி மாதம் 29 நாளுமே யூட்டிலைஸ் நல்லா பண்ணுங்கள். பிப்ரவரி மாதம் என்ன படிக்கணும், மார்ச் மாதம் என்ன படிக்கணும்னு இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்பிட்டப் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன், ஈஸியாக 450 இல்லை 400 இல்லை எவ்வளோ வாங்கினான்னா 500க்கு 480க்கு மேலேயே வாங்கலாம். ஏன் 490க்கு மேலே வாங்கலாம். ஏன்னா எந்த புக் பேக் கேட்குறாங்க, என்னெல்லாம் புக்கின்னு கேட்குறாங்க, எல்லாமே நம்ம வீடியோவில் வரப்போகுது. ஸோ அதனால் கிளாரிட்டியாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஈசிடி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா 400 +, 450 +, ஒரு 480 + வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஈஸியாக 400 மார்க் எடுத்துடலாம். நீங்கள் இந்த பிப்ரவரி மாதமும் மார்ச் மாதமும் ஓரளவுக்கு படிச்சிங்கன்னா ஈஸியாக 400 மார்க் எடுத்துல. எல்லாத்தையும் 80 மார்க் எடுத்திங்கனாலும் போதும், ஈஸியாக எடுத்துடலாம். சரி, நீங்கள் சொல்கிறீங்க ஈஸின்னு. எனக்கு 50 மார்க் 30 மார்க் கூட வரமாட்டேது எக்ஸாமில். நீங்கள் ட்ரை பண்ணணும். இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் முடியும். 450ங்கிறது கொஞ்சம் கடினமான இலக்கு தான், சரிங்களா? கொஞ்சம் நல்ல ப்ரெசன்டேஷன், நல்ல ஒரு ஹெவியாக நீங்கள் எல்லாத்துமே 90க்கு மேலே இருந்தால் தான் 450 எடுக்க முடியாது. உங்களுக்கு நல்லாவே தெரியும். 480னா நீங்கள் 3 சப்ஜெக்ட்லேயாவது 95 இருக்கணும். அதுக்கப்புறம் மீதி சப்ஜெக்ட்லாம் ஒரு 85க்கு மேலே இருக்கணும். அப்போ தான் உங்களால் 480 எடுக்க முடியும், சரிங்களா? ஸோ கட்டாயமாக நீங்கள் இந்த மார்க் எடுக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ தமிழ் அப்படிங்கிறப்ப இயல் 6 நீங்களே பாருங்கள். இந்த வீடியோட கன்க்ளூடில் உங்களுக்கே புரியும். நீங்கள் 400 எடுப்பீங்களா 450 எடுப்பீங்களா, ஏன்னா உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்துடும் இந்த வீடியோ பார்த்தா. அதனால தான் சொல்கிறேன். ஸோ இயல் 6 கிடையாது, 6 இயலில் 6 இயல் நமக்கு 9 இயல் இருக்கா. 6 இயலில் புக் பேக்கில் இருக்க குருவினா சிறுவினா அதை மட்டும் தரவு பண்ணுங்கள். எல்லா குருவினாவும் சிறுவினாவும் எழுதிடலாம். ஒன்று, பயிற்சியில் இருக்க புக் பேக் பயிற்சி, பின்னாடி இருக்க பயிற்சிகள், அது நோட்ஸ் கொடுக்குறேன். நான் போன வருஷம் PDF வச்சுருக்கேன், அதை நான் தனியாக தரேன். அதை நான் உட்காந்து படிச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 8 மார்க்கு என்ன பண்ணலாம், 5 மார்க் என்ன பண்ணலாம். அணிகள், அந்த இலக்கணம் செக்ஷன் சொல்கிறேன், நயம்பாராடுதல், அணிகள், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக எழுதலாம். அணிகள் 6 அணிகள் படிக்கணும். உங்கள் புக் பேக்கில் இருக்க அணிகள் நல்லா படிச்சிங்கன்னா போதும். அண்ட் 8 மார்க்கில் நான் சொல்லிட்டேன் முதல்ல, கட்டுரை, அப்புறம் வந்து பொதுக்கட்டுரை சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துணைப்பாடம் செக்ஷன், ஒரு 4 துணைப்பாடம், அழகிரிசாமி, அன்னமையா, மேரி, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புயலில் ஒரு தோணி. ஸோ அதுக்கப்புறம் பொதுக்கட்டுரைன்னு பார்த்திங்கன்னா கல்பனா சாவ்லா, அரசு பொருட்காட்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாலை விபத்து இல்லை தமிழ்நாடு, சங்க இலக்கியங்களின் அறம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பொதுக்கட்டுரைக்கு இது 2மே 8 மார்க்கு. ஃபஸ்ட்டு 8 மார்க்கில் எழுதணுன்னா செயல் உரைநடையில் நீங்கள் 6 இயல்லையாவது ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா, நெடுவினா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா 3மே எழுதிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் எல்லாமே ஒன்று தான். நீங்கள் அந்த 6 இயலில் நான் சொன்ன மாதிரி சிறுவினா படிச்சிட்டிங்கன்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா சிறுவினா நெடுவினா எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு தரவாக படிச்சிட்டிங்கனாலே அந்த சிறுவினாவில் ஃபஸ்ட்டு 1 எழுதிடலாம். 5 மார்க்கில் ஃபஸ்ட்டு 1 எழுதிடலாம். அப்புறம் கவினுரை, படிவம், அப்புறம் மொழிபெயர்ப்பு, இதெல்லாமே ஈஸி தானே, புக்கில் இருக்க தானே வருது. ஸோ ஒழுக்கமாக உட்காந்து படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வந்து 1 to 3 லெசன்ஸ் ப்ரோஸ் போயமோட டீட்டெயில் தரவாருங்க. 2 மார்க் படிக்கணுன்னா 1 to 4 லெசன்ஸ் 2 மார்க் புக் பேக்கை நல்லா படித்து வச்சுக்கோங்க. அண்ட் அப்ரிசியேஷன் கொஸ்டினுக்கு வந்து ஒரு 1 to 4 லெசன்ஸ் வரைக்கும் நீங்கள் போயமோட அப்ரிசியேஷன் படிக்கணும். மீதியெல்லாம் என்ன கதை தான், எப்படி எழுதணும்னு தெரிஞ்சபோது கிராமருக்கு நம்ம தனியாக வீடியோ பண்ணிக்கலாம். இந்த தமிழ் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் இந்த மாதம் நீங்கள் வந்து ரிவிஷனுக்கு போய் எழுதிட்டு வாங்க, படிச்சுட்டு ஏதோ முன்னாடி நாள் பார்த்துட்டு போய் எழுதுங்க. ஆனால் நம்ம எப்போ படிக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பிப்ரவரி கடைசியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பிப்ரவரி 25th ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 20 ப்ராக்டிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் 25th
மார்ச் 20 முடி நமக்கு டைம் இருக்குல்ல, அதுக்குள்ளே நம்ம ஒரு டேட்டா போட்டு படிச்சுக்கலாம். என்ன சார் டேட்டா போடுறோன்னா, வாரத்துக்கு ஒரு 3 நாள் வர மாதிரி படிச்சுக்கோங்க. February 25லேருந்து March 20 வரைக்கும். ஏன்னா அது வரைக்கும் நீங்கள் வந்து மேக்ஸு, சயின்ஸு, சோசியலுக்கு ரொம்ப அட்டென்ஷன் கொடுங்க. சரிங்களா? இந்த இங்கிலீஷும் தமிழும் வந்து February 25லேருந்து March 20 வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணி படிச்சுக்கோங்க. வாரத்துக்கு 3 நாள் வரணும். அப்போது February 25லேருந்து March 20 வரைக்கும் எவ்வளோ நாள் இருக்குது? ஒரு 25 நாள் இருக்குது. 25 நாள்னு எவ்வளோ வாரம்? 4 வாரம். 4 வாரத்தில் 3 நாள் படிங்க. ஒரு 15 நாள், 13 நாள், 14 நாள் படிக்கிற டைம் கிடைக்கும். ஈஸியாகவே படிச்சிடலாம். நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போடுவோம். சரி, அடுத்த மேக்ஸ் டெய்லியும் போடுங்க. மேக்ஸ் வந்து டெய்லி எவ்வளோ நேரம் போடணுன்னா, சாயங்காலம் வந்த உடனே ஸ்கூல் விட்டு வந்தோம் 1.5 மணி நேரம். சார் ரிவிஷன் எக்ஸாம் இருக்குது சார், ரிவிஷன் எக்ஸாம் போய் நீங்கள் எழுதிட்டு வாங்க, தப்பு இல்லை. ஆனால் நம்ம பப்ளிக் எக்ஸாம் ரிவிஷன் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ரிவிஷன் எக்ஸாம் போய் எழுதலாம், ஒன்றுமே படிக்காமல் போய் ரிவிஷன் எக்ஸாம் எழுதி என்ன பிரயோஜனம்? அதான் சொல்கிறேன். 1.5 மணி நேரம் நீங்கள் வந்து மேக்ஸ் போடுற மாதிரி இருக்கும் டெய்லியும். ஸோ February மந்த் என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், மேட்ரிக்ஸ் அந்த 3 எக்ஸசைஸு, 8.3, 8.4 ப்ராபபிலிட்டி, 6.2லேருந்து 6.4 வரைக்கும், 6.2, 6.3, 6.4 ட்ரிக்னாமெட்ரி, 7.3, 7.4 இந்த சாப்டர்ஸ், இந்த எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் February மந்தில் முடிச்சிருக்கணும். இதுக்கான இம்பார்ட்டன்ட் வீடியோலாம் எங்கே சார் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர மேக்ஸோடது பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி 5 மார்க் போட்டால் 2 மார்க் இன்னும் போடல, 2 மார்க் நாளைக்கு நான் போட்டுருவேன். கண்டிப்பாக இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது மார்ச் மந்த்துக்கு, இது வந்து February மந்த்துக்கு, சரிங்களா? February மந்த்துக்கு இந்த சாப்டர்ஸ்லாம் முடிச்சுக்கணும். மார்ச் மந்த்துக்கு அதே 1.5 மணி நேரம் டெய்லி படிங்க. 3வது சாப்டர், 4வது சாப்டர் தீரம் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதான் பேந்தியான் தீரம், பித்தகாரஸ் தீரம், தேல்ஸ் தீரம், ஆங்கிள் பைசெக்டர் தீரம். ஸோ 5, 7, 5வது சாப்டர், 7வது சாப்டரில் மிச்சம் மீதி இருக்கிறதான படிக்க போகிறீங்க. 7.1, 7.2 அவ்வளோதான். ஸோ இப்படி பிரித்து படிச்சிங்கன்னா மேக்ஸில் ஈஸியாக சென்டம் வாங்கிடலாம். அந்த சென்டம் வாங்கணும் முடிவு பண்ணிட்டிங்கன்னா நம்ம வந்து யூனிட் எக்ஸசைஸ் படிக்கணும். சரிங்களா? நான் மேக்ஸு சென்டம் எப்படி எடுக்கணும்னு சொல்லி மேக்ஸுக்குன்னு தனியாக வீடியோ போடுவோம்ல, அப்போ நான் சொல்கிறேன். இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதில் இருக்கிற எல்லா சாப்டரோட 5 மார்க் இருக்கும், எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க. அண்ட் 2 மார்க் வந்து நாளைக்கு நான் போட்டுறேன். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல. யூனிட் எக்ஸசைஸ் சேர்த்து படித்தா தான் சென்டம் படிக்க முடியும். நீங்கள் எல்லா சாப்டர்லையும் எல்லா சாப்டரும் முடிஞ்சதுக்கப்புறம் யூனிட் எக்ஸசைஸ் பின்னாடி இருக்குமா, அது படிச்சிங்கன்னா தான் சென்டம் படிக்க முடியும். பார்த்துக்கோங்க. 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் ட்விஸ்ட் இருக்காது. எல்லா ஃபார்முலாவும் நல்லா தரவாக படிங்க. அண்டு 1 மார்க் புக் பேக்கே நமக்கு 12, 14க்கு கண்டிப்பாக 12, 13ன்னு புக் பேக் தான் வரும். 1ஓ 2ஓ தான் ட்விஸ்ட் ஆகும். அதுவும் நீங்கள் தெரிஞ்சது தான் வரும். சரிங்களா? ஃபார்முலா படிச்சிங்கன்னா போதும். ஓகேவா? எழுதிடலாம். அடுத்த சயின்ஸு, February மாதம் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸில் வந்து என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, February மாதம் வந்து ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் முடிச்சிருங்க. ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு 6 லெசன், கெமிஸ்ட்ரி 5. இது படிக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸி. ஸோ டெய்லி படிக்கணுமா சார் 1.5 மணி நேரம் அப்படின்னு கேட்டால், கட்டாயமாக சயின்ஸும் டெய்லியும் 1.5 மணி நேரம் படிக்கணும். அப்போ எப்படி சார் கணக்கு வருது அப்படின்னா, நீங்கள் காலையில் சோஷியல் படிங்க. எப்போவுமே மார்னிங் சோஷியல் படிங்க. மார்னிங் வந்து சோஷியல் படிங்க. சரிங்களா? நான் பாருங்கள், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். February 25 முடி தான் நம்ம வந்து என்ன படிப்போம் அப்படின்னா, 25க்கு மேலே தான் தமிழ், இங்கிலீஷ் படிப்போம். அப்போ உங்களுக்கு இன்னும் 25, 28 நாள் டைம் இருக்குது. இந்த 28 நாளுமே காலையில் எந்திரிச்சு சோசியல், சாயங்காலம் 2 சப்ஜெக்ட் படிக்கணும். மேக்ஸ் 1.5 மணி நேரம், சயின்ஸ் 1.5 மணி நேரம், 3 மணி நேரம் இந்த மாதிரி படிங்க. அப்போது ஏன்னா ஸ்கூலுக்கு போகணும்ல, அதுக்காக சொல்கிறேன். சயின்ஸ் வந்து February மாதத்தில் என்ன முடிக்கணும், ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மட்டும் முடிங்க. மார்ச் மாதம் என்ன முடிக்கணும், பயாலஜியில் ஃபஸ்ட்டு 12 சாப்டர். அந்த 20 நாளில் முடிச்சிடலாமாங்க சார்னுக்கு? கண்டிப்பாக முடிச்சிடலாம். இதுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடுங்க. அதை மட்டும் ஒழுக்கமாக படிச்சிங்கன்னா 75க்கு 75 எடுத்துடலாம். இதில் ஒன்று சென்டம் எடுக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. புக் பேக்கே 11 1 மார்க் வந்துடும். ஒரு 1 மார்க் ட்விஸ்ட் பண்ணுவாங்க, அது எப்படி என்னங்கிறது பார்த்துக்கலாம். நியூமெரிக்கல் ப்ராப்ளம் எல்லாமே புக்கில் இருக்கிறது தான் வரும், வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் படிக்கிறத ஒழுக்கமாக படிக்கணும், அவ்வளோதான். சரி, அடுத்து சோசியல் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 2 மணி நேரம் படிக்கணும். 5 to 7 AM சூப்பராக பிளான் போட்டிருக்கேனா? ஸோ அந்த 28ஆம் தேதி 25 முடி நீங்கள் சோசியல் படிப்பீங்க. 25க்கு மேலே நீங்கள் இந்த 3 சப்ஜெக்டில் ஏதோ ஒரு சப்ஜெக்டில் லேகாக இருப்பீங்க. அந்த சப்ஜெக்ட், அதாவது 3 சப்ஜெக்ட்டுமே லேகுன்னு சொல்லிடாதீங்க. ஏதோ ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த சப்ஜெக்டை கொஞ்சம் ஒமிட் பண்ணிவிட்டு தமிழ், இங்கிலீஷ்க்கு ரொம்ப அட்டென்ஷன் கொடுங்க. இப்போ உதாரணத்துக்கு சோசியல் வந்து காலையில் படிக்கிறீங்க, அதாவது February 25 முடி படிக்கிறீங்க. 26க்கு மேலே சோசியல் உங்களுக்கு ஓகே அப்படின்னா, சோசியல் இல்லாமல் நீங்கள் வந்து தமிழோ இங்கிலீஷோ அந்த நாள் படிங்க. ஆனால் வாரத்துக்கு 3 நாள் படிக்கணும். 26ஆம் தேதியிலேருந்து மார்ச் 20 முடி வாரத்துக்கு 3 நாள் தமிழ், இங்கிலீஷு. எப்படி படிக்கணும்னா, ஒரு நாள் தமிழ் படித்தா ஒரு நாள் இங்கிலீஷு, இன்னொரு நாள் தமிழ். இங்கிலீஷ்க்கு அவ்வளோ வேண்டாம், வாரத்துக்கு 1 நாள் போதும். இங்கிலீஷ் மட்டும் தமிழ் மட்டும் வாரத்துக்கு 3 நாள். சரி, இப்போ வீக்லி 3 நாள் படிப்பீங்களா, 3 டேஸ் படிப்பீங்களா? இதில் 2 நாள் தமிழ் எடுத்துக்கோங்க,
நான் சொல்கிறது ஆஃப்டர் Feb 25, ஆஃப்டர் Feb 25, ஓகேவா? 2 நாள் தமிழுக்கு எடுத்துக்கும், 1 நாள் இங்கிலீஷ் போதும், இங்கிலீஷ்க்கெலாம் போதும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது 25க்கு மேலே. ஓகே, சோசியல் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி வந்து February மாதம் ஹிஸ்ட்ரியில் 10 லெசன் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் 2 மார்க் 5 மார்க் 7 மார்க் 8 மார்க்னு முடிச்சிடணும். ஜாகிரஃபி ஃபஸ்ட்டு 5 லெசன் மட்டும் முடிங்க. இது February மாதம். March 1 20 முடி. நீங்கள் காலையில் 2 மணி நேரம் படிக்கணும்னு முடிஞ்சிடும். 6லேருந்து 7 வரைக்கும் ஜாகிரஃபி முடிச்சுட்டு சிவிக்ஸில் 5 லெசன், எக்கனாமிக்ஸில் 5 லெசன். அனைத்துமே படிக்கணுமான்னு கேட்டால் நான் சோசியலுக்கும் இம்பார்ட்டன்ட் போட்டாச்சு, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. 5 மார்க்கும் 8 மார்க்கும் போட்டிருக்கேன், அதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும். 2 மார்க்கு நான் தனியாக போடுறேன், ஓகேவா? மேப்பு கீப்பெல்லாம் உங்கள் ஸ்கூல்லே சொல்லியிருப்பாங்க. டைம் லைன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது கடைசி நேரத்தில் கூட பார்த்துக்கலாம். ஆனால் ஜாகிரஃபி எப்போ படிக்க ஆரம்பிக்கணும் அப்போ அந்தந்த லெசன்ஸில் அந்தந்த லெசன் அப்போ அன்னைக்கே மேப் படிச்சிருங்க. இப்போ ஃபஸ்ட் லெசன் படிக்கிறீங்களா, ஃபஸ்ட் லெசனோட மேப்பை அன்னைக்கே பார்த்துருங்க, அந்த மாதிரி, சரிங்களா? செகண்ட் லெசன் படிக்கிறீங்களா, செகண்ட் லெசனோட மேப் இருக்கா, அன்னைக்கே பார்த்துருங்க, சரிங்களா? என்றைக்கு படிக்கணும் அன்றைக்கி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி February மார்ச்னு சொல்லிட்டு பிரித்து இந்த 5 சப்ஜெக்ட் படிச்சிங்கன்னா March 20க்குள்ளே உங்களுடைய சூப்பரான ஒரு மார்க் வந்து வெளிப்படும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை 480+ என்ன 490க்கு மேலே எடுக்கலாம். 500 கூட எடுக்க முடியும். நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா. சயின்ஸுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் போட்டுடலாம், தமிழ் இங்கிலீஷ்க்கும் போட்டுடலாம். பயப்படாதீங்க, கண்டிப்பாக நம்ம சேனல் இருக்கும், எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். ஸோ இதுதான் வந்து பிளானு. இந்த பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னு அடிச்சிடலாம். கொஞ்சம் ரொம்ப முடியாத பசங்க ஒரு 200-300 தான் எடுக்கிறேன், ஒரு 250க்கு மேலே கூட என்னால் சரியாக எடுக்க முடியும்னா கண்டிப்பாக 400 எடுக்க முடியும். இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட நீங்கள் சயின்ஸு, மேக்ஸு, சோசியல் மட்டும் கரெக்டாக ஒரு 75-80 மார்க் எடுக்கிற மாதிரி நல்லா படிச்சுட்டு வந்தீங்கன்னா முடியும். நீங்கள் எல்லா லெசனுமே படிக்க முடியலன்னா ஏதாவது ஒமிட் பண்ணிலாம் படிக்கலாம். ஏன்னா இல்லைனா ரொம்ப முக்கியமான கேள்விகளாவது ஒழுக்கமாக படிக்கலாம், சரிங்களா? படிச்சிங்கன்னா அசால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது 3லேயுமே 80 மார்க் எடுத்துடலாம். அப்புறம் தமிழ் இங்கிலீஷ் தானே, அதுக்கப்புறம் February மாதம் 25 மேலே தமிழ் எழுதி பார்த்து படிச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.